மதுரையைச் சேர்ந்த அம்மா கோகிலவாணி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளையின் தலைவர் திருமதி காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். நார்மலாகவே எந்த சாமியை கும்பிட்டா சீக்கிரம் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்கவுங்க நவாம்ச லக்னத்தில் 12ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட தெய்வத்தை அவங்க கும்பிடும்போது அவங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 12ல் சூரியன் இருக்கு, நவாம்ச லக்னத்துக்கு 12ல் சூரியன் இருக்கு அப்படின்னா அவங்க சிவன் வழிபாடு பண்ணால் உடனே அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இதே சந்திரன் இருக்கு அப்படின்னா அம்மன் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். செவ்வாய் இருக்கு அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணும்போது உடனே பலன் கிடைக்கும். புதன் இருக்கு அப்படின்னா மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும்போது உடனே பலன் உண்டு. குரு இருக்கு அப்படின்னா குருமார்கள் வழிபாடு செய்யும்போது உடனே பலன் கிடைக்கும். சுக்கிரன் இருக்கு அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது உடனடி பலன் உண்டு. சனி இருக்கு அப்படின்னா காவல் தெய்வ வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு சீக்கிரம் பலன் கிடைக்கும். ராகு இருக்கு அப்படின்னா துர்கை, முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும். கேது இருக்கு அப்படின்னா விநாயகர் வழிபாடு, அப்புறம் மனித முகம் இல்லாத தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு உடனடி பலன் உண்டு. அதே மாதிரி ராசி கட்டத்தில் எந்த பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரக காரகம் இல்லை பாவக உறவு அந்த ஜாதகருக்காக ஒரு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னாலும் அதுவும் உடனே பலிதமாகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லக்னத்தில் சந்திரன் இருக்கு, அப்போ லக்னம்னா அந்த ஜாதகரே. ஸோ அந்த ஜாதகர் சந்திரன் இருக்கு அப்படிங்கும்போது அம்மன் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடி பலன் உண்டு. அதே மாதிரி அந்த தெய்வம் காலத்துக்கும் அவங்களுக்கு கூட நிற்கும். அவங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அந்த தெய்வத்தை அவங்க கூப்பிட்டாங்கன்னா அந்த நிமிஷம் அந்த தெய்வம் அவங்களுக்கு பலன் தரும், பாதுகாப்பாகவும் இருக்கும். அது மாதிரி இப்போ 2ல் ஒரு செவ்வாய் இருக்கு அப்படின்னா அது பெண் ஜாதகர் அப்படிங்கும்போது அந்த ஜாதகரோட கணவர், ஏன்னா காரக நாடி அடிப்படையில் செவ்வாய்னா கணவனை குறிக்கும். ஸோ அந்த கணவர் அந்த ஜாதகிக்காக முருகன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சாரு அப்படின்னா அது உடனடியாக நடக்கும். இல்லை 2னா குடும்ப உறுப்பினர்கள். ஸோ குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் அந்த ஜாதகிக்காக முருகனை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும். இப்போ ஒரு 3ஆம் இடத்துல ஒரு குரு இருக்கு அப்படின்னா 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம். ஸோ இளைய சகோதரம் அந்த ஜாதகருக்காக குரு சார்ந்த வழிபாடுகள், குருமார்கள் வழிபாடு பண்ணி இந்த ஜாதகருக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு வேண்டிட்டாங்க அப்படின்னா அது உடனடியாக நடக்கும். இப்போ ஒரு 4ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகரோட அம்மா விநாயகர் கிட்ட இந்த ஜாதகருக்காக ஒரு வழிபாடு வச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உடனே நடக்கும். அப்புறம் ஒரு 5ஆம் இடத்துல ஒரு புதன் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த குழந்தைகள் இல்லை அந்த ஜாதகரோட தாத்தா மகாவிஷ்ணு கிட்ட இந்த ஜாதகருக்காக ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டாரு அப்படின்னா அந்த விஷயம் உடனே நடக்கும். 6ஆம் இடத்துல ஒரு சந்திரன் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகரோட சித்தி ஒரு சந்திரன் சார்ந்த சாந்தமான தெய்வங்களை அம்மன் வழிபாடு இந்த மாதிரிலாம் அந்த ஜாதகருக்காக வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே அது நடக்கும். இப்போ ஒரு 7ஆம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகரோட வாழ்க்கை துணை அந்த ஜாதகருக்காக குரு சார்ந்த வழிபாடு இல்லை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கான பிரார்த்தனை இவங்க வைக்கும்போது அது சீக்கிரம் நிறைவேறும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல ஒரு கேது இருக்கு அப்படின்னா கேது இல்லை என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த அந்த தெய்வங்கள் அப்போ அந்த வாழ்க்கை துணையோட குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் இந்த ஜாதகருக்காக அந்த வேண்டுதல் வைக்கும்போது அந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரு 9ல் ஒரு செவ்வாய் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகரோட தந்தை முருகன் கிட்ட இந்த ஜாதகருக்காக ஒரு வழிபாடு வச்சாங்க அப்படின்னா அது சீக்கிரம் நடக்கும். இப்போ 10ஆம் இடத்துல ஒரு சூரியன் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகரின் மாமியார் சிவ வழிபாடு இந்த ஜாதகருக்காக செய்யும்போது அது சீக்கிரம் பலிதமாகும். இப்போ 11ஆம் இடம் மூத்த சகோதரம், அங்கே ஒரு சுக்கிரன் இருக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்காக அந்த மூத்த சகோதரம் இல்லை நண்பர்களையும் குறிக்கும். அவங்க இந்த ஜாதகருக்காக மகாலட்சுமி கிட்ட ஒரு வழிபாடு வச்சாங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கும். இப்போ 12ஆம் இடத்துல ஒரு ராகு இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகரோட தாத்தா இல்லை பாட்டி அவங்க இந்த ஜாதகருக்காக ஒரு வேண்டுதல், அந்த ராகுனா குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் பண்ணாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும். ஸோ இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம சிம்பிள்ஸுங்கிறது பார்க்க போகிறோம். சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது புதனோட தன்மை. ஏன்னா அது டிராயிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது புதனோட தன்மை. ஆனால் அந்த விஷயங்கள் இன்டர்னலாக நம்ம
ஆழ்மனதில் பதிஞ்சு அது வேலை செய்யும்போது அது குரு தன்மையில் செயல்படும். இப்போ வந்து நிறைய ட்ரக்ஸ்க்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்க, போதைப் பொருட்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்க, அவங்கள எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு தெரியல, அந்த காரணத்துக்காகவும், அப்புறம் எதிரிகிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி சிம்பிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, சாவி இருக்கு இல்லைங்களா, கீ, அந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட அந்த பெட்ரூமில் வந்து நம்ம படுக்கறக்கு ஆப்போசிட்டில் ஒட்டி வச்சுட்டு ஒரு 90 நாள் வந்து நம்ம தூங்குறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் பார்க்கணும். அப்போ தான் அந்த அது சீக்கிரம் அந்த சிம்பிள் வந்து நம்ம ஆழ்மனசில் பதியும். அப்படி பதிஞ்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிம்பிள்ஸ் வந்து எப்படின்னா வந்து அது பதிஞ்சு அதுக்கான விஷயத்த அது நடத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்த வார்த்தையாக சொல்லி அதை புரிய வைக்கிற டைமுக்கும், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டிராஃபிக் போலீஸை இப்படி கை காமிச்சாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம நின்றுவோம். நகராதீங்க, நில்லுங்க அப்படின்னு நம்ம சென்டென்ஸாக சொல்லி அது புரிஞ்சு இது பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் தான் இதாகும். அந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம 90 நாள் பார்த்துட்டே, ஒரு சிம்பிள் தான் நம்ம எடுத்துக்கணும், அதை தான் கண்டினியூஸ் நிறையா சிம்பிள்ஸ் ஒட்டி வச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது அது கசகசன்னு இதாயிரும். அதனால வந்து ஒன்றுனா ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு 90 நாளைக்கு ஒரு சிம்பிள், அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த சாவி சிம்பிள் வந்து நம்ம எதிரிக்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவும், அதே மாதிரி போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த சாவி சிம்பிளை ஒட்டி வச்சு பார்க்க சொல்லும்போது அவங்க படிப்படியாக உடனே டக்குன்னு நாளைக்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அப்படி கிடையாது. படிப்படியாக வந்து அந்த போதைப் பொருட்களோட அந்த இதுலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. அதுக்காக இந்த சிம்பிள் யூஸ் ஆகும். அதுக்கடுத்தது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம் வந்து பண வரவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த பண வரவுக்கான சிம்பிள் வந்து பச்சை கலர் பேக்ரவுண்டில் வந்து ஐங்கோணம், அரகோணம் இல்லை, ஐங்கோணம் ஸ்டார், அந்த ஸ்டாரை வந்து டபுள் லேயராக வரைஞ்சிக்கணும். நம்ம சிங்கிள் கோடாக இல்லாமல் டபுள் கோடாக இருக்கிற ஐங்கோணம் ஸ்டாரை வந்து பச்சை கலர் பேக்ரவுண்டில் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இதையுமே வந்து அந்த 90 நாள் நம்ம பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மணி பிளாக்கெல்லாம் ரிமூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பணவரவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் திருமணம் நடக்கிறது, திருமணம் ஆகலை அந்த விஷயத்துக்காக. இப்போ ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கும்போது வந்து அவங்க வந்து என்ன சிம்பிளை பார்க்கணும் அப்படின்னா, வீனஸ் சிம்பிள்னு சொல்லி போட்டிங்கனாலே அந்த ரவுண்டு போட்டு கீழே இப்படி ப்ளஸ் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதான் வீனஸ் சிம்பிள். அதை வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதை அந்த 90 நாளைக்கு அவங்க பார்த்துட்டே இருக்க சீக்கிரம் வந்து அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பெண்ணுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மார்ஸுங்கிற சிம்பிள், அதாவது செவ்வாய்க்கான சிம்பிள், அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரவுண்டு போட்டு இப்படி ஏரோ மார்க் இப்படி சைடில் போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு 90 நாள் பார்க்கும்போது அவங்களுக்கு திருமண வாய்ப்பு சீக்கிரம் அமையும். அதுக்கடுத்தது வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு நிறைய பேத்துக்கு வந்து பிரித்து பார்க்க தெரியாது. அவங்க கிட்ட ஏமாந்த பின்னாடி தான் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தன்மையில் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம தெரிஞ்சுட்டுனா இந்த இதுலேருந்து தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேத்துக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எப்படி இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யானை சிம்பிள் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் யானையாக இருக்க மாதிரி எடுத்து ஒட்டி வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டே வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க கெட்டவங்க, ஏன்னா யானைக்கு வந்து அந்த ஞாபக சக்தியும் பகுத்தறிவு சிந்தனையும் இருக்கும், ஏன்னா குருவோட ஆதிக்கம். ஸோ அதனால நல்லா ஆராய்ச்சி பண்ணி யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்து யானைக்கு உண்டு. ஸோ அந்த யானையோட அந்த ஃபோட்டோவை வந்து அவங்க பார்த்துட்டே வர அந்த தன்மை வந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம எப்படி இது பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா வந்து இந்த உலகமே வந்து அந்த சவுண்டுனால தான், நாத பிந்தம் சொல்லுவாங்க. அதாவது நாதம்னா சவுண்டு, பிந்தம்னா வந்து லைட்டு வெளிச்சம். ஸோ இந்த உலகமே அதனால தான் ஆனது, சிவசக்தி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிவன்னா வந்து சவுண்டு, சக்தினா வந்து வெளிச்சம் ஒளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த சவுண்டை வச்சே வந்து நிறையா விஷயங்களை வந்து மாற்ற முடியும். ஏன்னா ஒரு விஷயம் ஒரு அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அது நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம சூரியன் எஃப்எம் கேட்கணுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி டியூட் பண்ணால் தான் நம்ம அந்த சவுண்டை கேட்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமே அந்தந்த ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து நடக்கும், இதாகும். அந்த ஃப்ரீக்வன்சி தன்மையில் இல்லாதங்காட்டி தான் வந்து அந்த விஷயம் வந்து நமக்கு கிடைக்காம டிலே ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டு வந்து நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் போட்டிங்கனாலே அந்த ஹர்ட்ஸ் கொடுத்து போட்டோம் அப்படின்னா அதுக்கான சவுண்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டு கேட்கலாம். இது நம்ம எப்போ கேட்கலாம் அப்படின்னா, எப்போ வேணால் கேட்கலாம்.
ஆனா எப்ப ஸ்டாப் பண்ணணும், ஒரு விஷயத்த நம்ம எப்ப கேட்கறத நிறுத்தணும் அப்படின்னா, நமக்கே வந்து அது ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். போதும்னு தோணும். அந்த தன்மை இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சிய நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஆனா சில இது பார்த்தீங்கன்னா, நமக்கு திரும்ப திரும்ப கேட்கணுங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பாட்டு வந்து திரும்ப திரும்ப கேட்க தோணும். சில பாட்டு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். போதும்னு தோணும். ஸோ அது மாரி தான். இந்த ஃப்ரீக்வன்சி இந்த இத வந்து அந்த நமக்கு கேட்கிற தன்மை இருக்கும்போது அத கேட்டுட்டே இருக்கலாம். கேட்க வேண்டான்னு நமக்கு தோணும்போது அத வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு அந்த தன்மை குறைவா இருக்கு இல்லைங்களா? அந்த அத வந்து சமநிலைப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக. இப்ப வந்து நம்ம இது ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து புதனோட ஆதிக்கம் கொண்டது. ஏன்னா புதன் தான் வந்து கம்யூனிகேஷன் இதுக்கெல்லாம் காரகன். ஸோ இதுவுமே புதனோட ஆதிக்கம் கொண்டது. இப்ப வந்து நம்ம 9 கிரகத்துக்கான ஃப்ரீக்வன்சி நான் சொல்றேன். இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப சூரியன் வந்து பலம் இல்லாம இருக்கு. இல்ல சூரியன் சார்ந்து நமக்கு ஒரு விஷயம் தேவை. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த அந்த ஃப்ரீக்வன்சிய வந்து நம்ம போட்டு போட்டு கேட்டுட்டே இருக்கலாம். அப்படிங்கும்போது அது நமக்கு சமநிலைப்படுத்தி அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப சூரியனோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 396 ஹெர்ட்ஸ் ஹெச்இசட் அப்படின்னு சொல்லி போடணும். போட்டீங்கனாலே அது யூடியூப்ல வந்து அதுக்கான அந்த சவுண்ட் வந்து வரும். அத வந்து அது கொஞ்ச நேரம் தான் ஓடுற மாரி இருக்கும். அத நம்ம ரிப்பீட்டடா கேட்டுக்கலாம். இது கேட்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, சூரியன் சார்ந்த ஒரு ஆளுமை தன்மை இல்ல, ரொம்ப பயந்துக்கிறாங்க. முன்னாடி நின்னு ஒரு காரியத்த பண்ணணும்னா, நான் இல்ல, இல்ல நீங்க போங்க அப்டின்னு சொல்லி மத்தவங்கள முன்னிலைப்படுத்திட்டு பின்னாடி போறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு சூரியனோட பலம் குறைவா இருக்கு. அதே மாரி வந்து கௌரவம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பரவால்ல அதனால என்ன அப்டின்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல இறங்கி போயிர்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு சூரியனோட பலம் இல்லைன்னு தான் அர்த்தம். அதே மாரி மதிப்பு மரியாதை முக்கியம்னு எதிர்பார்க்காம, பரவால்ல திட்டினாலும் பரவால்லன்னு சொல்லிட்டு சில இடத்துல இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சூரியனோட தன்மை குறைவா இருக்கும். இதே இந்த சூரியனோட அந்த ஹெர்ட்ஸ் அவங்க திருப்பி திருப்பி கேட்கும்போது அந்த ஆளுமை தன்மை வரும். எதா இருந்தாலும் நான் ஃப்ரண்ட்ல நின்னு நான் பார்த்துக்கிறேன். நான் தலைமை தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அந்த இது குடுக்கும். அதே மாரி கௌரவத்துக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. அதே மாரி தனக்கு மதிப்பு மரியாதை இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். இல்லைன்னா போகக்கூடாது அப்படிங்கிற அந்த மாதிரி சூரியனோட அந்த பாசிட்டிவ் தன்மை இவங்களுக்கு இந்த விஷயம் வந்து குடுக்கும். ஸோ அதனால இந்த ஹெர்ட்ஸ்ல இருக்கிற அந்த சவுண்ட வந்து கேட்கலாம். அடுத்தது வந்து சந்திரனுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து என்ன அப்படின்னா, 417 ஹெர்ட்ஸ் 417 ஹெர்ட்ஸ். இது கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சந்திரன் பலம் இல்ல அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பயந்துக்குவாங்க. அதே மாரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் திணறுவாங்க. தானும் குழப்பி மத்தவங்களையும் குழப்பி விடுவாங்க. அ அப்புறம் ரொம்ப மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி. எந்த ஒரு விஷயத்துக்கும் வேறவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்டு, அவங்க முடிவ கேட்டு எடுப்பாங்க, அந்த மாதிரி. இதே சந்திரன் பலமாயிருச்சு அப்படின்னா, அவங்களே வந்து முடிவெடுப்பாங்க. தெளிவான முடிவெடுப்பாங்க. அப்புறம் அதே மாரி குழப்பிக்க மாட்டாங்க. அதே மாரி மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு அவங்க வந்து நல்ல ஒரு அந்த தன்மைக்கு அவங்க மாறிருவாங்க. அதே மாரி மன நிம்மதி கிடைக்கும். சந்திரன் பலம் குறைஞ்சிருச்சுனா தான் நிம்மதிங்கிறது இருக்காது. ஏன்னா மனசு குழப்பி ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. இதே சந்திரன் வந்து பலமாயிருச்சு அப்டின்னா வந்து, அவங்க மன நிம்மதியாவும், தெளிவாவும் இருப்பாங்க. தைரியமா இருப்பாங்க. அ எமோஷனலாவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கது. ஸோ அது வந்து இந்த சவுண்ட் வந்து குடுக்கும். நெக்ஸ்ட் வந்து செவ்வாய்க்கு வந்து 5 to 8 ஹெர்ட்ஸ். இது 528 ஹெர்ட்ஸ். இது என்ன பண்ணும் அப்டின்னா வந்து, செவ்வாய் வந்து பலம் கம்மியா இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு வந்து தைரியமே இருக்காது. கோழையா இருப்பாங்க. பயந்து நடுங்குவாங்க. அப்புறம் வந்து ஒரு சண்டை போடணும்னா அந்த இடத்த விட்டே ஓடி போயிருவாங்க. அதாவது நியாயமான விஷயத்துக்கு தட்டி கேட்கணும்னா கூட, "ச்சோ வேண்டாம்" அப்படின்னு ரொம்ப பயந்தாங்குழியா இருப்பாங்க. இந்த மாரி இருப்பாங்க. அதே மாரி எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது உடல் வலிமை இருக்காதுங்கிறங்காட்டி, ஏதாவது ஒரு தூக்கி வைக்கணும்னா கூட, "நம்மனாலலாம் முடியாது" அப்படின்னு அவங்களே வந்து அவங்கள வந்து லோவரா ஃபீல் பண்ணுவாங்க. இதே இந்த செவ்வாயோட இந்த சவுண்ட் கேட்டு அவங்களுக்கு சமநிலை ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப தைரியமா இருப்பாங்க. எந்த ஒரு நியாயத்தையும் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இதா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து உடல் வலிமையா இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராங்கா தூக்கி வைக்கணும், எந்த ஒரு அப்படின்னு அந்த விஷயம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அடுத்தது வந்து புதனுக்கான ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 639 ஹெர்ட்ஸ். இந்த சவுண்டு கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புதன் வந்து புத்திசாலித்தனத்துக்கு புதன் ஆற்றல் குறைவா இருந்தது அப்படின்னா, அவங்க புத்திசாலித்தனமா இருக்க மாட்டாங்க. பெருசா மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து படிப்பு மேல நாட்டம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஜோக்கா பேச மாட்டாங்க. ஒரு மாரி உர்ருன்னு தான் இருப்பாங்க. ஜோவியலா பேசணும் அப்படின்னா, நல்லா ஜோக்கா பேசணும் அப்படின்னா, புதனோட தன்மை வேணும். ஸோ இந்த சவுண்ட கேட்கும்போது, அவங்களுக்கு அந்த புதனோட ஆற்றல் ஜாஸ்தியாகும்போது, அவங்க புத்திசாலித்தனமா இருப்பாங்க. படிப்பு மேல ஒரு நாட்டம் உண்டு. அப்புறம் பேச்சாற்றல் நல்லா வரும்.
அதே மாதிரி யார்கிட்ட வேணாலும் பேசணுன்னாலும் பேசுவாங்க, அந்த தன்மை வரும். அதே மாதிரி அடுத்தது குருவுக்கான ஹெர்ட்ஸ் என்ன அப்படின்னா 852 ஹெர்ட்ஸ். குருபலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இறைவன் மேல நம்பிக்கை இருக்காது, நியாய தர்மத்து மேல நம்பிக்கை இருக்காது, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் பிடிக்காது, அட்வைஸ் கேட்கவும் பிடிக்காது, அதெல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு அது ஒரு மாதிரி ஏனோ தானோங்கிற அந்த தன்மையில இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பண்ணணுன்னாலும் அதை பத்தி அவங்க மனசு உறுத்தாது, அது அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே குருவோட இந்த இந்த எனர்ஜி இந்த 852 ஹெர்ட்ஸ் கேட்கும்போது குரு வந்து சமநிலைக்கு வந்துடுவார். அப்படிங்கும்போது நியாய தர்மம்ங்கிறதுனா என்னன்னு தெரியும், சாமி மேலே ஒரு பற்று இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு தப்பு செய்யணும் அப்படின்னா அவங்க மனசு உறுத்தும், அதனால் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நியாய தர்மத்துக்கு பயந்து நடப்பாங்க. அதே மாதிரி உள்ளுணர்வு வந்து ஜாஸ்தியாயிரும். அதாவது பின்னாடி நடக்கிறத முன்னாடியே அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அது நல்லதுங்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, கெட்டதுங்கும் போது அதை பாதுகாத்துக்க முடியும். ஸோ அந்த தன்மை வந்துடும். அடுத்தது சுக்கிரனுக்கான ஹெர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 963 ஹெர்ட்ஸ். இப்போ சுக்கிரனோட பலம் இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிரன் தான் வந்து நல்லா ஒரு டேஸ்டான உணவு சாப்பிட்றதும் சரி, ஒரு அழகான ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் சரி, இதெல்லாம் வந்து சுக்கிரனோட தன்மை இருந்தால் தான் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து நல்லா பண்ணிக்க மாட்டாங்க, பெருசாக ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த இதுதான் இருக்கும். இதே சுக்கிரன் நல்லா இருந்தது அப்படின்னா நல்லா நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ் போடணும், நல்லா மேக்கப் இது பண்ணிக்கணும், அதே மாதிரி நல்லா டேஸ்டான உணவு சாப்பிடணும், இனிப்பு சாப்பிடணும், அந்த எண்ணம்லாம் இருக்கும். ஸோ அந்த இது அதே மாதிரி வந்து சுக்கிரன் தான் அன்புக்கான இது. ஸோ மற்றவங்க மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருந்தால் தான். சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக யார் மேலேயும் அன்பு பாசம்லாம் இருக்காது, என்னமோ பேருக்காக அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த சுக்கிரன் தன்மை அந்த 963 ஹெர்ட்ஸ் இது நம்ம கேட்கும்போது சுக்கிரனோட இது சமநிலைப்படும் போது அவங்க மற்றவங்க மேலே அன்பா பிரியமா, அதாவது உண்மையான அன்பா பிரியமாக இருப்பாங்க. அதே சமயம் வந்து சுக்கிரன் தான் வந்து இந்த கிளான்ஸ் ஹார்மோன் சுரபிகளுக்கெல்லாம் காரகன். ஸோ அதெல்லாம் வந்து சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா தான் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸு, அதுக்கப்புறம் வந்து தைராய்டு பிரச்சனை, இதெல்லாம் வந்து சுக்கிரன் வீக் ஆகும்போது தான் வந்து வரும். ஸோ இது சமநிலைப்படுத்தும் போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் சரியாகி கரெக்டாக அந்த கிளான்ஸும் அந்த சுரபிகளும் சுரக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும். அடுத்தது வந்து சனிக்கான ஹெர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 741 ஹெர்ட்ஸ், 741 ஹெர்ட்ஸு. சனியோட பலம் குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து சனி வந்து அந்த வேலை செய்யணும் அப்படின்னா அந்த சனியோட அந்த இது தேவை. அப்போ வந்து அவங்க சனிக்கு ஆற்றல் குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற கடின உழைப்பை போடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. எப்படி இதை ஈஸியாக ஷார்ட்கட்டில் பண்ணணும், உழைப்பை போடாமல் எப்படி ஒரு விஷயத்தை கெயின் பண்ணும் அப்படிங்கிற அந்த தன்மையில் இருப்பாங்க. அதேமாதிரி பொறுமைங்கிறது இருக்காது, ஏன்னா சனி தான் வந்து பொறுமைக்கு காரகன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி வந்து நச்சுக்கள்லாம் உடம்புல வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இந்த ஹெர்ட்ஸை கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து சனி வந்து பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ கடின உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க. அதே மாதிரி வந்து எதையும் ஷார்ட்கட்டில் அடையணும் அப்படிங்கிற அந்த இது இருக்காது. அதே மாதிரி உடம்புல வந்து நச்சுக்கள்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். உடம்புல வந்து அந்த கெட்ட இதெல்லாம் சேரும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் ஆகி உடம்பு வந்து கிளென்ஸ் ஆகும். உடம்பும் மனசும் கிளென்ஸ் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதனால அடுத்தது வந்து ராகுக்கான ஹெர்ட்ஸ் வந்து 800 ஹெர்ட்ஸு. ராகு இது கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய ஆசைகள் இருக்காது. ஏன்னா பெரிய பெரிய ஆசைகள் இருந்தால் தான் இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலக வாழ்வுக்கு அது தேவை. ஏன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஸோ ராகுவோட அந்த பாசிட்டிவிட்டி இருந்தால் தான் வந்து ஒருத்தங்க வந்து நிறைய விஷயத்த ஆசைப்பட்டு அடுத்தடுத்த லெவலில் வந்து லைஃப்பில் போக முடியும். ஸோ அது குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ராகுவோட 800 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கேட்கும்போது அந்த ராகுவோட அந்த பாசிட்டிவ் தன்மையான பெரிய பெரிய ஆசைகள், அதை நோக்கிய அவங்களோட பயணம், அதே மாதிரி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி அந்த லைஃப்பில் ஒரு லக்ஸுரி தன்மையாக வாழ்கிறது. நார்மலாக வாழ்கிறது வேற, லக்ஸுரி அப்படின்னா வந்து ஒரு மாதிரி சொகுசாக ஒரு காஸ்ட்லியான விஷயங்கள் மேலே ஒரு நாட்டம் வரும். அது வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம்தான். அடுத்தது வந்து கேதுவுக்கான ஹெர்ட்ஸ் வந்து 400 ஹெர்ட்ஸ். கேது வந்து நல்லா அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் ராகுவோட தன்மையில் அவங்க இருப்பாங்க. அதேமாரி கேது ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்காத குறைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி.
ஸோ அதனால வந்து இந்த கேதுனால ப்ராப்ளம் நிறைய தடையை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற இவங்கெல்லாம் வந்து இந்த 400 ஹெர்ட்ஸ் கேட்கும்போது கேதுவோட பாசிட்டிவ் விஷயமான அந்த ஞானம் பெறுதல், அதே மாதிரி எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு அந்த அந்த டிஃப்ரென்ஸு அதெல்லாம் அவங்க வந்து உணர முடியும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து தடை ஏற்பட்டாலும் அதை எப்படி கரெக்டாக டேக்கிள் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால இந்த 400 ஹெர்ட்ஸ் வந்து கேதுவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்குமே வந்து செல்வ வளம் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கும் ஹெர்ட்ஸ் இருக்கானா இருக்கு. அதுக்கு வந்து 432 ஹெர்ட்ஸ், 432 ஹெர்ட்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சவுண்டு போய் நம்ம ஆக்சுவலி எதனால ஒருத்தவங்களுக்கு செல்வ வளம் இருக்காது, அவங்களுக்குள்ள பிளாக்ஸ் இருக்கும். நிறைய சின்ன வயசுலேருந்து அந்த வார்த்தைகள் பார்த்த சுச்சுவேஷன் படங்கள் அதெல்லாம் வந்து காசு வந்து ரொம்ப கஷ்டம், பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்கல, அந்த மாதிரி பணம் சார்ந்த நிறைய நெகட்டிவாக கேட்டங்காட்டி அது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டங்கிற மைண்ட் செட்டு வந்து அவங்களோட ஒவ்வொரு செல்ஸ்லேயுமே வந்து இதாக இருக்கும். ஸோ அந்த பிளாக்கை படிப்படியாக ரிமூவ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஓ இது ஈஸியான விஷயம்தான் இதில், ஏன்னா மற்றவங்களுக்கு சாத்தியங்கும் போது நமக்கும் சாத்தியமாக தானே இருக்கணும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. யார் அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி மேலே வராங்களோ அதை பண்ணுறாங்க. அதனால இந்த ஹெர்ட்ஸ் 432 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சவுண்டை வந்து ரிப்பீட்டடாக கேட்கும்போது அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி படிப்படியாக அவங்க வந்து செல்வ வளத்தை நோக்கி போக முடியும். அதே மாதிரி இன்னொரு இது வந்து என்ன அப்படின்னா 888 ஹெர்ட்ஸ், 888 ஹெர்ட்ஸ் இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி. இப்போ ஒரு லெவலில் இருக்காங்க, அடுத்த லெவல் பொருளாதாரத்துக்கு போகணும் அப்படிங்கிறவங்களும் இந்த சவுண்டை கேட்கும்போது அவங்க வந்து அடுத்த கட்ட பொருளாதாரத்தை நோக்கி போக முடியும். நெக்ஸ்ட் வந்து விஷ்ணு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறவங்க இல்லை விஷ்ணு மேலே ஒரு நாட்டம் உள்ளவங்க மட்டும் பண்ணுறதில்ல, யார் வேணாலும் இதை பண்ணலாம். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதிக நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி இந்த பாசுரங்கள் யார் படித்தா சீக்கிரம் பலனை கிடைக்கும் அப்படின்னா புதனோட ஆதிக்கம் கொண்டவங்களுக்கு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும். மிதுன ராசி, கன்னி ராசி லக்னங்களில் பிறந்தவங்க, அதே மாதிரி ஆயில்யம் கேட்டே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதன் ஹையஸ்ட் டிகிரி இருக்கவங்க, புதன் வந்து வர்க்கோத்திரம் பெற்றவங்க அவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி புதன் வந்து கர்ணநாதனோ யோகியாவோ திதி அதிபதியாவோ வர்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாசுரங்கள் படிக்கும்போது சீக்கிரம் பலன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து செல்வ வளத்துக்கான பாசுரம் என்ன அப்படின்னா வந்து குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் அப்படின்னு தொடங்குற அந்த பாசுரத்தை வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது ஒரு தடவை இதை வந்து சொல்லிட்டேன். இது வந்து நம்பிக்கையோட கண்டிப்பாக சொல்லணும், கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு. அதே மாதிரி இதே பாசுரத்தை வந்து இவர் மகா பெரியவர் என்ன சொல்றாருன்னா இந்த பாசுரத்தை வந்து இறந்துருவாங்க இல்லையா, இறந்தவங்க காதில் இந்த பாசுரத்தை சொன்னோம்னா அவங்க வந்து என்ன சொல்றதுங்க இறைவன் கிட்ட வந்து அடுத்த பிறவி கிடைக்காத அளவுக்கு அவங்களுக்கு வந்து முக்தி இறைவன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பாசுரம். அடுத்தது வந்து ஆக்சுவலி எல்லாத்துக்குமே ஒரு இது நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், மற்றவங்க எப்படி இருந்தா என்ன அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி நினைச்சா அது வந்து நமக்குமே அது பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா இந்த உலகம் நல்லா இருந்தால் தான் அடுத்தது நம்ம நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருப்போம். அப்படி அதனால இது இன்டர் கனெக்டட். அப்போ எல்லாமே நல்லா இருக்கணும், அப்போ எல்லாம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நாமளும் நல்லா இருப்போம். ஸோ அப்படி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்கு ஒரு பாசுரம் உண்டு. அதையுமே நம்ம டெய்லியும் சேன் பண்ணும்போது நாமளும் நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ அதுக்கான பாசுரம் என்ன அப்படின்னா அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ அப்படின்னு தொடங்குற அந்த பாசுரத்தை டெய்லியுமே சொல்ல சொல்ல வந்து உலக மக்கள் அனைவருமே நல்லா இருப்பாங்க. அடுத்தது வந்து தினமுமே எல்லாத்தினாலையும் ஸ்ரீரங்கம் போக முடியாது, ஆனால் ஆசை இருக்கும் ஸ்ரீரங்கம் போகணும், அந்த சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்ட ஒரு பிளேஸு, அதேமாரி பெருமாள் அந்த தரிசனம் பண்ணால் அது ரொம்ப நல்ல ஒரு லைஃப்பில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு அந்த எண்ணம் இருக்கும். டெய்லியுமே போக முடியாது, ஆனால் போயிட்டு வந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாசுரம் உண்டு. இருள் இரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி அப்படிங்கிற அந்த பாசுரத்தை டெய்லியும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து டெய்லி நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்த பலனை வந்து அந்த பாசுரம் கொடுக்கும். அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை நோய் வந்து சரியாக மாட்டேங்குது, இல்லை நோய்க்கு கரெக்டான மருத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கவலை எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பாசுரம் அப்படின்னா வந்து மங்கிய வல்வினை நோய்கால் அப்படிங்கிற அந்த பாசுரத்தை தினமும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா வந்து
அது ஷார்ட்டாக வந்து இருக்கக்கூடிய நோய் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும். இல்லை அது ஒரு லாங் டேர்ம் ஒரு இது அப்படின்னா கூட அதுக்கு சரியான மருத்துவம் ரெண்டுமே கிடைத்து அது வந்து நமக்கு அந்த நோய் வந்து நீங்கறதுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால இந்த பசுரத்தஸ் வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து திருமணம் நடக்க. திருமணம் நடக்க அப்படின்னாலே வந்து ஆண்டாள் அவங்க சொன்ன வாரணம் ஆயிரம் அந்த இதுல சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த வாரணம் ஆயிரத்துல வந்து அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து அந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாப்பிள்ளை அழைப்பு, அப்புறம் அந்த நிச்சயதார்த்தம், திருமணம் நடக்கிறது, அந்த எல்லாமே அந்த டோட்டல் ப்ராசஸையுமே அவங்க அதை பாடலாக பாடியிருப்பாங்க. ஸோ அதை திருப்பி திருப்பி சொல்லும்போது என்ன ஆகும்னா அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட அந்த திருமணம் சார்ந்த அந்த நிகழ்வுகளை வந்து அவங்களுக்கு நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வரும். அது என்னன்னா ஒரு ஈர்ப்பு விதி மாதிரி தான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த சீக்கிரம் வந்து திருமணம் நடக்கும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை அழைப்புக்காக வர அந்த பெருமாளை வந்து அவர் வர அந்த இதா மிடுக்கா மாப்பிள்ளையா வராருன்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு பாடல். ஸோ அதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த திருமணம் சார்ந்த அந்த இது வந்து சால்வ் ஆகி சீக்கிரம் அவங்களுக்கு திருமணம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றிகள். மிக அற்புதமாக பேசிய மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு லக்ஷ்மி மேடம் மற்றும் சுதா மேடம் அவர்கள் பொன்னாடை பற்ற வருக வருக என வரவேற்கிறோம். பச்சை கலர்ல வந்திருக்காங்க.